பாமகவோட இன்றைய நிலைமையை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? பாமக நிலைமை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அதோட பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அர்த்தத்துக்குரிய 19 ஒரு ராஜ்யசபாவது மிஞ்சிச்சு. அவங்க ஓட்டுகளால ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க முடியும். இப்ப அந்த 4.3% வாக்கெடுத்த பிறகு நீங்க பிளவுபட்டு இருக்கிறது என்ன நிலைமைக்கு நீங்க நாளைக்கு ஆவீங்களோ என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. சேர்றதுங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு இமேஜ் பாதிக்காம தான் சேரும். டாக்டர் ராமதாஸ் இமேஜ் பாதிச்சு சேர்றதுல எந்த லாபம்? ராமதாஸ் மக்களை சந்திக்க போறாரு. என்ன பொறுத்தவரை ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவர்கிட்ட தான் இருப்பாங்க. அதுக்காக அன்புமணி இருக்கக்கூடிய பெருங்கூட்டத்துக்கு ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டாலின் தங்கம்யா திராவிட இயக்க வரலாற்றிலேயே தொடர் வெற்றியில மேஜர் பார்ட்னரா எந்த இடத்துக்குள்ள போய் நிற்கிறார். காரணம் என்ன? முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த நெருக்கடிகளை தாங்கிக்கிட்டு அவரு அரசியல் பண்ணி சாதிச்சுட்டார். அன்புமணி பண்றது அப்பாவை கதற விடுறாரு. ராமதாஸ் இல்லாத அன்புமணிக்கு எடப்பாடி சீட்டு கொடுப்பாரு. அவர் பெரிய புத்திசாலி, ராஜதந்திரி, சமர்த்த கிளாடி. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபம் அதை எடுப்பாரு. குறைஞ்ச நஷ்டம் தான் பாஜக வந்திருக்காரு. இந்த அரசியல் களத்துக்குள்ள பாமக ஒன்றிணையாவிட்டால் வரலாற்றுல இல்லாத பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறன் அலுவலர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆமா கோகுல், சொல்லுங்க சார். பேசிடுவோம் சார். கட்சிகள் பிரியறது பிரச்சனை இல்லை சார். இப்போ அதிமுகல கூட நம்ம ரீசெண்டா ஒரு ஸ்பிளிட்டை பார்த்தோம். அதெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியல. ஒரு அப்பா மகன் பிரிவு, அதுவும் நீங்க அந்த கட்சியில ஆற்றின தொண்டு நிறைய இடத்துல நீங்க எனக்கே கோட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இதுல 96 எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் கலைஞரே உங்களை பத்தி முரசொலியில எழுதியிருக்காருன்னு. பாமகவோட இன்றைய நிலைமையை பார்க்கும்போது அந்த கட்சியில ஒரு மிகப்பெரிய தலைவரா நீங்களும் இருந்திருக்கீங்க. இப்ப அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? பாமக நிலைமை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அதோட பாதாளத்துல போயிட்டு இருக்குது. வருத்தத்துக்குரிய விஷயம். 2009 அடிபட்டாங்க. ஆனா வன்னியர் ஓட்டு அவங்க பக்கம் நின்று அதை பெண்ணகரத்தில் நிரூபிச்சு காட்டினார். சின்ன பிரச்சாரம் பண்ணி டாக்டர் ராமதாஸ் 2வது வந்தார். மணியண்ண மகன் லைக்கா தமிழ்குமரன் அந்த தம்பியை பற்றி பேசினார்ல, ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா ஓட்டு கட்சி மானத்தை காப்பாத்தினாரு தமிழ்குமரன். வரலாறு நம்ம என்ன இருக்குது, நான் தமிழ்குமரனை பார்த்ததில்ல. மணியண்ணன் எனக்கு வேண்டி வரலாம். 2011 அடி வாங்கினாங்க. ஆனா 3 தொகுதியில் அவங்க நின்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் பலகீனம் அடைஞ்சு போனாங்க. அதற்கு பிறகு 2014 8 சீட்டு நின்று ஒரு MP தொகுதி சேர்த்துட்டாங்க தர்மபுரியில. 16 மாற்றம் முன்னேற்றம் 5.5% வந்துட்டாங்க. அப்போ 9 தோல்வியை தழுவின கட்சி 9 11 டக்குன்னு 11க்கு ஒரு பெண்ணகரத்தை பார்த்துட்டாங்க. 11 3 தொகுதி வெற்றி அவங்களுக்கு பரவாயில்ல. 30க்கு 3ங்கிறது குறைவுனாலும் வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க. 14 அதோட விளைவு 8க்கு 1 ஜெயித்துட்டாங்க. 16 5.5% ஓட்டை காமிச்சிட்டாங்க. 19 ஒரு ராஜ்யசபாவது மிஞ்சிச்சு. அவங்களால ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சது. அவங்க ஓட்டுகளால ஒரு ஆட்சியை காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சது. அடுத்து 21 10.5 வாங்கிட்டாங்க. 23 சீட்டு லோவஸ்ட். எடப்பாடி காலி பண்ணிட்டாரு. எடப்பாடி 23 சீட்ல தள்ளிட்டாரு. 3.8 சீட்டுக்கு உங்களை அனுப்பிட்டாரு. பட் 10.5ங்கிற ஒரு இதை ஆர்டர் போட்டாங்க. அது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் ஹெல்ப் பண்ணார். பாஜகவும் ஹெல்ப் பண்ணலாம். அந்த 10.5 போட முடியாது. ஆனா பாஜக ஹெல்ப் யாருக்கும் தெரியல. பாஜக மைனஸ்ன்னே டாக்டர் ஐயாவே கருதுறாரு. ஓகே, அது ஜெய் ஸ்ரீராம்லாம் கிண்டல் படிச்சாரு. ஓகே, அடுத்து 24 கூட 10 சீட்டுங்கிறது குறைவு. 13 சீட்டு நீங்க வாங்கியிருக்கணும். ஆனா 4.3% வாக்கெடுத்து 21ஓட ஒரு வளர்ச்சியை காட்டிட்டீங்க. இப்ப அந்த 4.3% வாக்கெடுத்த பிறகு நீங்க பிளவுபட்டு நிற்கிறது என்ன நிலைமைக்கு நீங்க நாளைக்கு ஆவீங்களோ என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிற்று. வெரி பிக் கொஸ்டின் மார்க். தேமுதிகவுக்கு வேலை வந்துச்சு. பாமக 2ஆ போனதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி 26ல் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அறிவிப்பு தானே சார்? அது அறிவிப்பு தான். அது வேற. பிரேமலதா அம்மையார் என்ன ஏமாளியா? வடதமிழகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பாரம்பரியமிக்க பின்னணியில உள்ளவங்க அவங்கள ஏமாத்திட முடியுமா? அவ்வளவுக்குள்ள அவங்க ஏமாளியா? அவங்க கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ணி தானே இந்த அறிவிப்பையாவது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. நீங்க டக்குன்னு திமுக இது
மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்துக்கு தீர்மானம் போட்டதுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. இன்னைக்கு கலைஞர் இதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே அவங்க அலர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க அலர்ட்டா இருக்கனால தான் பிளவுபட்ட பாமகவோட தேமுதிக மேல் நின்று கேபி முனிசாமிக்கு கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு அந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். உங்களுக்கு தெரியும், பிரேமலதா விஜயகாந்த் அம்மாருக்கே தெரியும் கேபி முனிசாமி எப்படி ட்ரீட் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் பாமக இதுல இருந்து மீண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்தா தாக்கு பிடிச்சிடலாம். சேர்றதுங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு இமேஜ் பாதிக்காம தான் சேரணும். டாக்டர் ராமதாஸ் இமேஜ் பாதிச்சு சேர்றதுல எந்த லாபமும் இல்லை. இப்போ ராமதாஸ் மக்களை சந்திக்க போறாரு. என்னை பொறுத்தவரை ஓட்டர்ஸும் கேடர்ஸும் அவுட்ட தான் இருப்பாங்க. அதுக்காக அன்புமணிட்டு இருக்கக்கூடிய பெருங்கூட்டத்துக்கு ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அன்புமணிகிட்ட இருக்கிறதுனால அந்த 4.3 வந்து அன்புமணிகிட்ட கொஞ்சம், ராமதாஸ் கிட்ட கொஞ்சம், யாருக்கிட்டே 2% மேல போகாது. 4. இப்ப நீங்க அதிமுக பிளவுபட்டுச்சு, 33 இருந்தது, இன்னைக்கு 19+1 20க்கு போயிட்டு ஓபிஎஸ் பிளவுபட்டதுனால அவரு 1% தான் எடுத்திருக்காரு. ஆனா ஓபிஎஸ் 13% காலி பண்ணிட்டார். ஓபிஎஸ் எடப்பாடிக்கு 13% காலி பண்ணிட்டாரு. எங்க எடப்பாடிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும்னா, எடப்பாடிக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்னா, இன்னைக்கு ஒரு சாத்தூர்ல இருந்து ஒரு தேமுதிகவில் உள்ள ஒரு தம்பி போட்டிருக்காப்புல, தெள்ள தெளிவா ஒரு தகவலை கொடுக்குறாப்புல. அவருக்கு தகவல் என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஐட்டிங் வச்சிருக்கிறார். ஓபிஎஸ் 2 வருஷ ஃபாலோவர்ஸ்ல 6 ஃபாலோவர் எடப்பாடிக்கு இருந்தாருன்னா 9 ஃபாலோவர் ஓபிஎஸ் இருக்காரு. ஓபிஎஸ்க்கு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்ல 2/3 தான் எடப்பாடிக்கு இருக்குது. அப்ப லீடர்ஷிப் இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ணிட முடியும்? ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் அமைப்பு வச்சு என்ன பண்ணிட முடியும்? ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் அமைப்பு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப அமைப்பு இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓபிஎஸ் இல்லாதது 13% வாக்கு காலி. நீங்க சொல்லலாம் பாராளுமன்றம் வேற, அசம்பிளி வேறன்னு. 2019 பாராளுமன்றத்தோடு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவிலையும் வன்னியர்கள் ஆதரவிலையும் பல இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை நீங்க காப்பாத்தினீங்க. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் சீமானை விட 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. நாம் தமிழர் சீமானை விட 4வது இடத்துக்கு போகக்கூடிய காரணம் என்ன? அன்னைக்கு நீங்க போட்டிட்ட இடத்துல எல்லாம் சீமான் என்ன ஓட்டு எடுத்தாரு? 1% 3% தான் ரொம்ப ஓட்டு எடுத்தார். இன்னைக்கு அவருக்கு கீழே போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, லீடர்ஷிப் இல்ல. இதுதான உண்மை. இரட்டை தலைமையில இருந்த ஓட்டுல 13% போயிட்டு நீங்க அமித்ஷாவை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க. அமித்ஷாவை ஏமாத்திரலாம், இங்க 4 பேரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அமித்ஷாவை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க. அது மோடி கிட்ட உங்க பாச்சா பலிக்காதுன்னா எங்க கருத்து. தெளிவா ஓபிஎஸ் போனதுனால 13% வாக்கு காலி. அப்ப 4.3ங்கிறது 2ஆ போச்சுன்னா 2 பேரும் சேர்ந்தா 4.3 வராது, கண்டிப்பா வராது. 2 பேரும் சேர்ந்து எடுக்க ஓட்டு ஒரு 1/3 ஓட்டு காலி ஆயிரும், வெளியே ஆவியா போயிரும் மீதி. அப்ப யாருமே 2% வர மாட்டாங்க. இது தேவையா பாமகவுக்கு? அப்ப என்ன நிலைமை ஆகும்? இதுல வேற என் நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து கணிப்பு வந்தவங்க கற்பனையா ஒரு அணி அமைக்கிறாங்க. அதுல தேமுதிக திமுக நோக்கி போகுது, பாமக உடஞ்சே போச்சு. அப்பன்னு கருத்து கணிப்பு வாங்குங்க. இந்த அரசியல் களத்துக்குள்ள பாமக ஒன்றிணையாவிட்டால் வரலாற்றுல இல்லாத பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க. 96ல கூட ஒரு பின்னடைவு தான். ஆனா 4 எம்எல்ஏ ஜெயித்துட்டாங்க, ஜெயலலிதாவும் 4 தான் ஜெயித்தாங்க. அப்ப இந்த பின்னடைவுக்கு காரணம் அன்புமணி ராமதாஸ மதிச்சு அவர் செயல்பட்டு எதிர்காலத்தை தனக்கு உறுதி செய்து விடணும். அந்த தப்ப பண்றாரு அவர். இப்ப மக்கள் என்ன சொல்றான், சாதாரண மக்கள் என்ன சொல்றான், பாமகவுக்கு ஓட்டு போடாதனும் சரி, பாமக ஓட்டு போட்ட வன்னியர்கள் என்ன சொல்றான், ஸ்டாலின் தங்கம்யா அப்பாவை எப்படி மதிச்சாரு, எவ்வளவு நெருக்கடி அப்பா கொடுத்த பிறகும், எவ்வளவு இடர்பாடுகள் அப்பா கொடுத்த பிறகும் தன்னோட லாயல்ட்டியை சோதிக்கிறாரு அப்பா, தன்னை புடம் போட்ட தங்க மாட்டை வளர்க்கிறார் அப்பான்னு நினைச்சு அதை ஏற்றுக்கிட்டு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு அப்பாவோட பெரிய உச்சம் தொட்டு திராவிட இயக்க வரலாற்றிலேயே தொடர் வெற்றியில மேஜர் பார்ட்னரா எந்த இடத்துக்குள்ள போய் நிற்கிறார். காரணம் என்ன? முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த நெருக்கடிகளை தாங்கிக்கிட்டு அவரு நின்று அரசியல் பண்ணி சாதிச்சிட்டார். அப்ப நீங்க அன்புமணி பண்றது அப்பாவை கதற விடுறாரு. மக்கள் ஒத்துக்குவானா? வன்னிய பெண்கள் ஒத்துக்குவாங்களா? வன்னிய சமூக பெண்கள் இதை ஒத்துக்குவாங்களா? அப்ப அன்புமணிக்கு என்ன ஓட்டு வரும்? அதை உணரணுமா வேண்டாமா? மீண்டும் சொல்றோம்,
அதுல என் நண்பர்கள் இருக்காங்க, பலர் இருக்காங்க. பேரை சொன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் வராது. எல்லாரும் பலமானவங்க தான். தம்பி கணேஷ்குமார்னாலும் சரி, சிஆர் பாஸ்கரனாலும் சரி, ஜி.கே. மணியண்ணனாலும் சரி, பலர் உள்ளுக்குள்ள இருக்காங்க. நமக்கு அறிமுறை ஏ.கே. மூர்த்தினாலும் சரி, எல்லாம் நம்ம வேண்டிய தம்பிமார்கள் தான், சகோதரர்கள் தான், ஒன்னா இருந்தவங்க தான். அவங்க எல்லாரோட எதிர்காலமும் இதுல பாதிக்கப்படும். ஒற்றுமையா நின்னாதான் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்காலம் வரும். அது எவ்வளவு வருதோ, கூடுதல் குறைவோ அங்கெல்லாம் பார்க்காண்டாம். ஒற்றுமையா இருந்தாதான் இவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடியும். எனவே மீண்டும் உங்களை பலப்படுத்தி அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணிக்கு போகணும். அப்ப அது எப்படி சாத்தியம்? ஒரு எலெக்ஷன் அதுல காலி ஆகுதுல்ல. இதுக்குள்ள எலெக்ஷன் எடப்பாடி ரொம்ப கீழே போறாரு. எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு டாக்டர் ஐயா சொன்னதும் கரெக்ட் தான். சோ இந்த கட்டம் எடப்பாடியை பலவீனப்படுத்தி அன்புமணியை கூட வளர்த்து விட்டுருப்பார். ரொம்ப நாசுக்கா பொலிட்டிக்ஸ் பண்ணி ஸ்டாலினுக்கு எதிராக அடுத்தால யார் வராங்கல்ல, அன்புமணிக்கு ஒரு சிஎம் சான்ஸ் இருக்குன்னு ஒரு தோட்டம் வந்திருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம சர்வைவல் ஃபைட்டு, வரலாற்றிலே இல்லாத பின்னடைவு. தேமுதிக உங்களோட பெரிய கட்சின்னு கொஞ்ச நாளைக்கு முன்ன இருந்த ஒரு நிலைமை மாறி தேமுதிக பெரிய கட்சி ஆயிடுச்சு. அந்த அந்தஸ்து கிடைச்சிடுச்சு. இது யதார்த்த உண்மை. இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒன்னா தான் எங்கேயாவது கூட்டணி கிடைச்சி வாய்ப்பு வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன முடிவெடுக்க போறாங்கிறத பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார் இப்போ எப்படியும் அன்புமணி அவர் வந்து பாஜக கூட்டணி இல்லை வந்து அதிமுக கூட்டணி, ஆனால் வந்து இவருக்கு வந்து ஐயா அவருக்கு வந்து கண்டிப்பா டிஎம்கேவோட ஒரு கூட்டணி போகணும் அங்க ஒரு, ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய எலெக்ஷன்ஸ்ல சேர்ந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. திரும்ப கட்சி வந்து புத்துணர்ச்சி ஆகணும்னா அங்க போய் ஜெயிக்கிற இதுல ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியுங்க, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி வச்சு ஒண்ணும் இல்லைங்கிறது தான் மோடிக்கே தெரியுது. கனிமொழிக்கு தான் அந்த டெலிகேஷன் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருன்னா எடப்பாடி வச்சு ஒண்ணும் இல்லைன்னு அவர் முடிச்சு கட்டிட்டார். அடுத்தால பாருங்க, டாக்டர் ராமதாஸ் தனிச்சு நின்று ஜெயித்த அளவுக்கு கூட்டணி ஜெயிக்கலன்னா அவரும் அதை பண்றாரு. தேமுதிக பாருங்க, ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் நினைக்கிறாங்க. சீமான் பாருங்க, அவர் தனிச்சே இருக்கக்கூடிய ஒரு, என்றாலும் விக்கிரவாண்டியில 1% தான் வருதுன்னு சொல்லும் போது அவரும் இங்க தேராதுங்கிறார். கிருஷ்ணசாமி பாருங்க, அவரும் எடப்பாடியால தேராதுங்கிறாங்க. அப்ப எடப்பாடியால தேருங்கிற லெவல்ல யாருமே இல்லை. அப்ப இந்த சிச்சுவேஷனை பாமக எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை எடப்பாடி அன்புமணிக்கு சீட்டு கொடுத்துட்டாருன்னா, ராமதாஸ் இல்லாத அன்புமணிக்கு எடப்பாடி எப்படி சீட்டு கொடுப்பாரு? அவர் பெரிய புத்திசாலி, ராஜதந்திரி, சமர்த்த கில்லாடி. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு, எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பாரு. இப்போ குறைஞ்ச நஷ்டம்னு தான் பாஜக வந்திருக்காரு. குறைஞ்ச நஷ்டம்னு தான் பாஜக வந்திருக்காரு. பாஜக வரும்போது வேற நிறைய ப்ராப்ளங்களை தீர்த்திடலாம். செங்கோட்டையன் ப்ராப்ளம், சீமான மோடி சிஎம்மா சொல்லிடுவாராங்கிற ப்ராப்ளம், பன்னீர் ப்ராப்ளம், இவர் தினகரன் ப்ராப்ளம், விஜய் பெரிய ஆளுங்கிற மாதிரி போலியா கட்டமைக்கக்கூடிய பிம்ப அரசியலுக்குள்ள ப்ராப்ளம், உள்கட்சி ப்ராப்ளம்னு பல ப்ராப்ளங்களை முடிச்சு கட்டிடலான்னு தான் அங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவரு அன்புமணி ராமதாஸ்ல யார் எடுப்பாரு? கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், வன்னியர் மக்கள் ராமதாஸ் பின்னாடி தானே சார் இருப்பாங்க. கண்டிப்பா ராமதாஸ் பின்னாடி தான் வன்னியர் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு அந்த கட்சியை உருவாக்குனது. அன்புமணி பின்னாடி மேபி நிர்வாகிகள் இருக்கலாம். பட் எப்படி இந்த அதிமுகல எப்படி நிர்வாகிகள் எல்லாமே இபிஎஸ் பக்கம் இருக்காங்களோ, பட் ஓட்டிங் போது வந்து தோக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி வந்து இதையும் இங்கேயும் அதானே சார் நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ராமதாஸ் பிரிஞ்சதுல 4.3ல அன்புமணியால 2% கூட எடுக்க முடியாது. கொஞ்சம் 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 ஆவியா போயிடும். அன்புமணியால 2% கீழே தான் எடுக்க முடியும். 2% கீழே எடுத்தா கட்சி எப்படி நிற்கும்? காக்கா தேக்கா தானே. நீங்க இவ்வளவு வருஷம் பாமக நின்று சாதாரண விஷயமா? தமாக நிக்கல்ல, தேமுதிக நிக்கல்ல. இப்பதான் தேமுதிக கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு பிரேமலதா அம்மையாரோட அரசியலால தென் மதிமுக நிக்கல்ல, வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா வாக்கு விகிதம், சோ அந்த நீங்க ஒரு 4% வாக்கு விகிதத்தை ஒரு பகுதிக்குள்ள காப்பாத்திட்டு வந்தவங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா அதோட முடிச்சு கட்டிடுவாங்கல்ல. நீங்க பார்க்கணும், வன்னியர் அரசியலே டாக்டர் ராமதாஸால தான் எழும்புது. அவரை எதிர்கொள்ளதான் திண்டிவன் ராமமூர்த்திக்கு கேபினெட் கொடுக்குறாங்க, திண்டிவன் வெங்கட்ராமனுக்கு கேபினெட் கொடுக்குறாங்க. பல அரசியல் நபர்கள் வந்து ராமதாஸ் வன்னியர் எழும்பி வராரு, அவருக்கு கோரிக்கைகள் வைக்கிறாருன்னா மற்ற காங்கிரஸ் அங்கெல்லாம் வன்னியர் தலைவர்கள் வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஜெயலலிதா 8 வன்னியர் எம்பி கேண்டிடேட் போட்டாங்க. திமுகல இப்ப இருக்கிற அமைச்சர்களே அத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்க. ராமதாஸ் இல்லைன்னா முன்னாடி காங்கிரஸ்காரங்க ட்ரீட் பண்ண மாதிரி 2 வன்னியர் 1 வன்னியர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் வன்னியர் சமூகம் அரசியல் அங்க பின்னுக்கு தள்ளப்படும். ஸோ வன்னியர் சமூகத்தின் நலனும் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதா நல்லது.